2026 ஐபிஎல்ல ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. டேட்டை எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் மேட்சே ஆர்சிபி எஸ்ஆர்ஹெச்சும் பயங்கரமாக மோதிக்க போகிறாங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவும் எம்ஐயும் தான் ஃபர்ஸ்ட் மேட்சை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எல்லோருமே அதை தான் எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த வாட்டி ஆர்சிபியும் எஸ்ஆர்ஹெச்சையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆர்சிபியை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் டைமே கப் அடித்து பயங்கர பலமாக இருந்தாங்க. இந்த டைமும் கப்பை அடிச்சே ஆகணும் அப்படின்ற வெறியில் கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்களுடைய ஆட்டத்தை நிறுத்தத்துக்கு எந்த டீம் முடியும் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம மேட்ருக்கு வரலாம். சிஎஸ்கே யார் கூட மோதுறாங்க அப்படின்னா ஆர்ஆர் கூட தான் மோதுறாங்க. ஆர்ஆரை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல டீம் அப் இருக்கு. முக்கியமாக நம்ம டீம்ல இருந்து போயிருக்காப்லையா நம்ம தளபதி ஜடேஜா அங்கே கேப்டனா மாறி இருக்காரு. சிஎஸ்கே என்ன மாதிரி பண்ணுவாங்க, எப்படிலாம் பவுலிங்கை இறக்குவாங்க, பேட்டிங் ஆர்டர் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாமே கண்டிப்பாக ஜடேஜாவுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா பல ஆண்டுகளாக தலைவன் இங்கே தான் இருந்தாப்புல அப்படின்னும் போது கண்டிப்பாக எல்லாமே இன்ச்சு பை இன்ச்சாக ஜடேஜாவுக்கு தெரியும். சரி, நமக்கு அப்போ வீக்னஸ் தான் கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்ம பக்கமும் ஒரு கைப்புள்ள இருக்குது. அதுதான் சஞ்சு சாம்சன். சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக சிஎஸ்கேவுக்கு டபுள் பெனிஃபிட் தான். ஏன் அப்படின்னா ஆர்ஆரில் யார் எப்போ களை இறங்குவாங்க, எந்த டைமுக்கு அடிக்க ஆரம்பிப்பாங்க, எந்த பவுலரை எப்போ களை இறக்குவாங்க அப்படின்றது எல்லாமே கண்டிப்பாக என் தலைவனுக்கு தெரியும். விக்கெட் கீப்பிங் மட்டும் இல்லாமல் நம்ம தலைவன் பேட்டிங்லேயுமே இப்போ ஃபார்மில் தான் இருக்காரு. லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்ச T20 வேர்ல்டு கப்பில் கூட தலைவன் அடித்து அத்தனை பேருக்கும் பதில் சொல்லியிருந்தார். அதெல்லாம் வேறு லெவலில் இருந்தது. கண்டிப்பாக தலைவன் T20 வேர்ல்டு கப்பில் அடித்த மாதிரியே ஐபிஎல்லையும் தன்னுடைய திறமையை காமிச்சு கண்டிப்பாக சஞ்சு சாம்சன் ஒரு நல்ல இடத்துக்கு சிஎஸ்கேவை கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஒரு டீமில் ஒரு ஆள் ரெண்டு ஆள் அடித்தாதான் கஷ்டம். ஒரு டீமில் இருக்க அத்தனை பேரையுமே அடிப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கே அதுக்கு உதாரணமாக சொல்லலாங்க. அந்த அளவுக்கு பேட்டிங் ஆர்டர் கன் மாதிரி வச்சுருக்காங்க. பவுலிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்கேயுமே நட்சத்திர பவுலர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. சரி வாங்க ஆர்ஆரில் யார் யாரெல்லாம் ஓப்பனிங்கில் பயங்கரமாக அடிச்சு பொழப்பாங்க அப்படிங்கிறதையும், சிஎஸ்கேவில் அதுக்கே டப்பு கொடுப்பாங்கடா, எங்கள் ஆளுங்க அடித்தா அது அடி இல்லை இடிடா, நீ இடியை தாண்டா கணக்கெடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி யார் யாரெல்லாம் பேட்டிங் லைனில் இருக்காங்க, பவுலிங் யார் இருக்காங்க, ஆல்ரவுண்டர் யாரெல்லாம் அடித்து பொழப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே ஒவ்வொன்றா பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஆர் டீமில் யார் யாரெல்லாம் ஓப்பனிங் இறங்கி பயங்கரமாக அடி பொலியாக பொழப்பாங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அப்படிங்கிறது எஸ்எஸ் ஜெய்ஸ்வால். கண்டிப்பாக இவர் இறங்குறதுக்கான அதிக சான்ஸ் இருக்குது. தலைவன் அடிக்க ஆரம்பித்தா அடிச்சுக்கிட்டே இருப்பான். இவரை தடுத்து நிறுத்தலை அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கேவுக்கு ஒரு பெரிய டார்கெட்டை கொண்டு போய் நிறுத்திடுவார். சரி, அதே மாதிரி ஒரு சின்ன பையன் கடைக்குட்டி ஒருத்தன் இருக்கான். அவன் தான் வைபவ் சூரியவன்சி. ஸோ இவனையும் கண்டிப்பாக நம்ம விக்கெட் எடுத்தே ஆகணும். இவனையுமே அடிக்க ஆரம்பித்தான் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ஸ்கோரில் போய் தான் விட்டுருவான். பார்க்க தான் சின்ன பையன், ஆனால் அடி ஒவ்வொன்றும் இடி மாதிரி விழுந்துட்டு இருக்கு. லாஸ்ட் டைம் கூட பையன் சும்மா தாறுமாறா பிரிச்சு மேஞ்சிக்கிட்டு இருந்தான். இப்படி இரண்டு பேரையும் எதிர்த்து நின்று முடிச்சு விட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஜாஸ் பட்லரை நம்ம எதிர்த்து நிற்கிற மாதிரி இருக்கும். ஒரு நேரத்தில் ஜாஸ் பட்லர் கூட ஓப்பனிங் வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. ஜாஸ் பட்லருமே கண்டிப்பாக ஒரு நல்ல பேட்ஸ்மேன் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நம்ம ஈஸியாக விக்கெட் எடுத்து ஈஸியாக தலைவனை முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சா தலைவன் எந்த நேரத்தில் ஃபார்முக்கு எப்போ எப்படி அடிப்பான் அப்படிங்கிறதே சந்தேகம்தான். எந்த நேரத்துலையும் அடித்து ஸ்கோரை வேறு லெவலில் கொண்டு போயிடுவார். ப்ரிடிக்ஷன் பண்ண முடியாத அளவுக்கு தலைவன் கொஞ்சம் உள்ளார டப் கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். இவரையும் ஒருவேளை சிஎஸ்கே தாண்டிட்டாங்க அப்படின்னா அடுத்த கட்டமா எப்படி ஹர்திக் பாண்டியா நினைச்ச நேரத்துல நினைச்ச ஸ்கோரை அடிச்சு கொடுப்பாரோ அது போலதான் ஒரு அதிரடி பேட்ஸ்மேன் அப்படின்னா நம்மளுடைய எட்மயர். இவர் இறங்கினாரு அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 25 ரன்னாவது அடிச்சுட்டு தான் போவாரு. ஏதாவது ஒரு சில மேட்சில் தான் தலைவன் குறைஞ்ச ரன்னை அடிச்சு கொடுப்பாரு. ரொம்ப ரொம்ப குறைவான ரன் எடுத்து கொடுத்துட்டு வெளியே போறது அதிகமான மேட்சில் கிடையாது. அதனால இவருமே ஒரு டேஞ்சரான பிளேயர் அப்படின்றதுல மாற்றம் கிடையாது. இன்னும் பேட்டிங் ஆர்டர்லாம் நிறைய இருக்கு. இருந்தாலும் இவங்களுக்கெல்லாம் ஈடு கொடுக்குற மாதிரி சிஎஸ்கேவில் யார் இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாங்களா. அங்க எப்படி ஒரு நல்ல பேட்ஸ்மேன் நல்லா விளையாடுவாங்களோ அது போல சிஎஸ்கேவிலையும் சும்மா நங்குற மாதிரி ஓப்பனிங் ஆர்டர் இந்த வாட்டி செம்மையா கொடுத்துருக்காங்க.
இங்க சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் இறங்குவதற்கு அதிக சான்சஸ் இருக்கு. அவருக்கு ஈக்குவலா ருத்ராஜ் கெய்வாட் இருக்கிறது பயங்கரமான பலத்தை கொடுக்குது. இவங்க 2 பேரையும் விக்கெட் எடுக்கல அப்படின்னா சிஎஸ்கேவை கீழே சாய்க்கிறது அவ்வளவு ஈஸியே கிடையாது. குறைஞ்சது 150 ரன்னில் இருந்து 200 ரன்னை 2 பேர் மட்டுமே அடிச்சு கொடுப்பாங்க அப்படின்றதுல எந்த மாற்றமே கிடையாது. எந்த டீமா இருந்தாலும் இவங்க 2 பேரை சாய்க்கணும் கீழே அப்படிங்கிறதுல குறியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்க 2 பேரை குறி வச்சு ஒரு 100 ரன்லயே முடிச்சிட்டாங்க அப்படின்னா அடிக்கிறதுக்கு அடுத்தது ஆள் இல்லையான்னு கேட்டா கண்டிப்பா இருக்காங்க. அடுத்ததா அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இங்க அடுத்ததா ஆயுஷ் மாத்ரே இருக்காரு. ஆயுஷ் மாத்ரே கடந்த முறை ஒரு சில மேட்ச்ல நல்லாவே ஸ்கோர் அடிச்சு கொடுத்திருந்தாரு. கண்டிப்பா இப்ப ஃபார்ம்ல இருக்கிறதா தான் சொல்றாங்க. இந்த டைம் சிஎஸ்கேவுக்கு நல்ல நல்ல ஸ்கோரை எடுத்து கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, ஆயுஷ் மாத்ரேவையும் நீங்க காலி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோ, அடுத்ததை யார் இறங்குவான்னு பார்த்தா மேத்யூஸ் கண்டிப்பா ஒரு நல்ல ஸ்கோரை எடுத்து கொடுப்பாரு. இவரு ஆஸ்திரேலியாவுடைய ஆல்ரவுண்ட் பிளேயர். கண்டிப்பா சிஎஸ்கேவில் பெஸ்ட் ஸ்கோரை எடுத்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். இவரை புதுசா சிஎஸ்கேவில் கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா தலைவன் எப்படிலாம் பிளே பண்றாரு அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம். கண்டிப்பா இவரையுமே நீங்க முடிச்சிட்டாலையும் அடுத்ததா ஒரு கடைக்குட்டியை நாங்க வச்சிருக்கோம். இவர் கிரவுண்ட்ல என்ட்ரி கொடுக்கும் போதே கிளாப்ஸ் சும்மா அள்ளி தெரிக்கும். டிராவிஸ் கொடுக்கிற அந்த என்ட்ரன்ஸுக்காகவே இங்க பல பேர் மேட்சை குறுகுறுனே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு என்ட்ரன்ஸை கொடுத்துட்டு தலைவன் வேற மாதிரி எந்திரிச்சு வருவாரு. தலைவன் எப்பயுமே இறங்குறாரு அப்படின்னா குறைந்தது, நான் சொல்றது ரொம்ப ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில சொல்றேன், ஒரு 10லிருந்து 15 ரன்னாவது அடிக்காம தலைவன் வெளியே வந்ததில்ல. நான் சொல்றது ரொம்ப ரொம்ப குறைவான எண்ணிக்கையில சொல்றேன். ஒருவேளை தலைவன் அடிக்க ஆரம்பிச்சான் அப்படின்னா அதிகபட்சம் 70-80 ரன் கூட அடிக்கிறதுக்கான திறமை இருக்கு. தலைவன் தான் சரியா தன்னுடைய திறமையை காமிக்காம ஒரு சில நேரங்கள்ல அவுட் ஆயிட்டு வெளியே போயிடுறாரு. ஆனா இவரை நீங்க குறைச்சு மதிப்பிட்டுறாதீங்க. பெஸ்ட் பிளேயர் தான். அதனால தான் ஆஸ்திரேலியாவில் தலைவன் வந்து பிரிச்சு மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தாப்புல. கண்டிப்பா இவரு வந்து ஒரு நல்ல பேட்ஸ்மேன் தான். இந்த டைம்ல கண்டிப்பா தலைவன் அடிக்கிற ஸ்கோர் சிஎஸ்கேவுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்டா இருக்கும். இப்படி அடுத்தடுத்து ஒரு நல்ல நல்ல பேட்ஸ்மேன்லாம் இருக்காங்க. இவங்களை எல்லாம் ரூல் பண்றதுக்கு ஒரு சிங்கமும் இருக்கு. அவர்தான் எம்எஸ் தோனி. கண்டிப்பா என் தலைவன் 6 அல்லது 7ஆம் இடத்துல களை இறங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா இந்த முறை தலைவன் வந்து மேட்ச்ல இருந்து வெளியே போறனால, அதாவது நான் ரிட்டையர் ஆகிறப்பா அப்படின்னு அறிவிக்கிற சூழல் வரனால தலைவன் ஒரு 3ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல களமிறங்குவதற்கு அதீத வாய்ப்பு இருக்கிறதாவே சொல்றாங்க. நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. RRல அதிகமா யாரு ஸ்கோர் அடிப்பா, சிஎஸ்கேவில் யார் அதிகமா ஸ்கோர் அடிப்பாங்க அப்படிங்கிறத கரெக்டா உங்களால கெஸ் பண்ண முடிஞ்சா கெஸ் பண்ணி சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் யார் பெஸ்டா பவுலிங் போடுவாங்க, யாரு ஒர்ஸ்டா பவுலிங் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்றேன். உங்களுக்கு பிடிச்ச டீம் எது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் நண்பா.